வந்து சாப்பாடு வச்சுருக்கேன். கூட்டு பண்ணலான்னு சொல்லிட்டு கடலைப்பருப்பு வந்து வேக வச்சுருக்கேன். இது கூடவே வந்து வெங்காயம், தக்காளி, கொஞ்சமாக லைட்டாக வந்து எண்ணெய், கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சிடலாம் சிம்மில் வச்சு. 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். மஞ்சத்தூள் கொஞ்சம், லைட்டாக வந்து வெந்தயத்தை வாஷ் பண்ணி போட்டுக்கலாம். வெங்காயம் 2 தக்காளி போட்டு வேக வச்சுருக்கேன். ஒரே ஒரு புடலங்காவை கட் பண்ணி எடுத்துக்கலாம். காய்க்குள்ளே வந்து பொடலங்காவுக்குள்ளே வந்து இந்த மாதிரி சீட்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து தனியாக எடுத்துடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு தான் நம்ம காயை வரைக்கும் கட் பண்ணி கூட்டு பண்ணணும். கொதி வந்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். ஒரு 5 நிமிஷம் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து ஆன் பண்ணுவேன். அப்போது அது மாதிரி பண்ணும்போது சாப்பாடு வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும். பருப்பு வந்து இந்த அளவுக்கு பாதி வேக்காடு வெந்த உடனே நம்ம குக்கரில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டேன். இப்போ வந்து 2 கருவேப்பிலை. பார்க்கறதுக்கு பாருங்கள், புடலங்காய் மாதிரியே இல்லை, மாங்காய் மாதிரி இருக்குது. புடலங்காவை கட் பண்ணி போட்டேன். கொஞ்சமாக வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள், உப்பு தேவையான அளவு. ஏன்னா வந்து கடலைப்பருப்பு போட்டு கூட்டு வைக்கிறதுக்கெலாம், கூட்டு வைக்கிற எதுவாக இருந்தாலுமே வந்து மிளகாத்தூள் வந்து கம்மியாக தான் ஆட் பண்ணணும். சாப்பாடும் வெந்துக்கிட்டு இருக்குது. வந்து தண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக புளி போட்டு ஊற வச்சுக்கலாம். இவ்வளோ போதும். ஒரு 4 பேருக்கு ஒரு நாளைக்கு போதும். வச்சிடலாம். வந்து வச்சா வந்து கீழே கொட்டாமல் தண்ணியோட சாதம் வந்து விழாமல் இருக்கிறதுக்கு எனக்கு இந்த கிண்ணமும் இந்த டம்ளரும் அவசியமாக தேவை. ஏன்னா வந்து இதுதான் வந்து கரெக்டாக வந்து சாதம் வடித்து விட உதவும். காலி ஆயிடுச்சு. அதனால் தனியா வந்து லைட்டாக வறுத்துட்டு பொடி பண்ணிக்கலாம். தனியா வந்து லைட்டாக வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா வந்து வாஷ் பண்ணி தண்ணி நல்லா இருத்துட்டேன். இப்போ நம்ம வறுத்துக்கலாம். ஏன் தனியாக வாஷ் பண்ணனா நிறைய வந்து டஸ்ட் இருக்குது, அதனால தான். பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வந்து முந்திரி வறுத்த தனியாக கொஞ்சம் வச்சுருக்கேன் கூட்டுக்கு போடுறதுக்கோசம். இதை அரைச்சி கூட்டில் ஆட் பண்ணிடலாம். புளி கரைச்சிட்டு கொஞ்சமாக பூண்டு, தக்காளி இது 2த்தையும் கரைச்சிக்கிட்டேன்.